வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டு மலையை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிரணநாயகம் நமாமி சதா தேவம் பின்னோமர்த்திகரகதி. சுவாமி இங்கே அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பூமூர்த்தியாக இருக்கார். சுயம்பு விக்கிரகம் தானாக வளர்ந்தது. இங்கே சுவாமி மூர்த்தியுடைய விக்கிரகம் அருவுருவம் இல்லாத, சிவனுக்கு இங்கே உருவம் கிடையாது, இங்கே உருவத்தோடு இருக்கார். அம்பாள் ஐக்கியமான ஐக்கிய ரூபமாக இருக்கார். சிவனுக்கு லிங்க ரூபம் தான், இங்கே ஐக்கிய ரூபமாக இருக்கார். பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் வெண்மேனியாக இருக்கும். சுவாமி வெள்ளமேனியாக திருமேனியாக இருக்கக்கூடிய திருமேனி. அதில் திருஞானம் பாடப்பட்ட ஸ்தலமூர்த்தி திருஞானம் நால்வர் அப்பர் சுந்தரமாணிக்கவர். திருஞான சம்பந்தர் சுவாமி பற்றி அர்த்தநாரீஸ்வரர் லிங்கமூர்த்தி சிவபேதமாக மாறினார். ஆமாம், சிவபேதமாக ரெண்டு வேதம் சுவாமிக்கு, ருத்ரவேதம் சிவபேதம். அந்த ருத்ரவேதத்திலேருந்து மாறுபட்டு சிவபேதத்தில் இருக்கும்போது சுவாமி மூர்த்தியாக காட்சிக்கிறார். மூர்த்தியுடைய பாவம் ஐக்கிய ரூபமாக இருக்கிறது. சுவாமி பிரதானமாக வச்சு இங்கே முருகன் பிரதான மூர்த்தி. ரெண்டு மூர்த்தி தான் மூல மூர்த்தியோட பிரதானம். செங்கோட்டு முருகன். இந்த ஊர் பேர் சுவாமி பேர் ஒன்று, திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு காலத்தில் சுவாமியுடைய ஊர் பேர் திருக்குடிமாட செங்குன்றம் என்ற ஊர் பேர். திருக்குடிமாட செங்குன்றம். செங்குன்றம்னா வெள்ளையும் சிகப்பும் கலந்த மலை, செங்குன்றம் அப்படிங்கிற இந்த மலையில் சுவாமி சுப்பிரமணியம் செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் மூலமூர்த்தியாக, ஆதிகேஸ்வரரும் அனுகிரகமூர்த்தியாக இருந்தார். அதாவது சைவம் பயணமும் கலந்த கோயில். அதாவது கொங்கு நாட்டு ஸ்தலத்தில் 7 ஸ்தலத்தில் இது முக்கிய ஸ்தலம். மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்தலம். மற்ற எல்லாம் கீழ் கோயில் இருக்கக்கூடிய தாள கோயில்கள், நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள். ஆதி பஞ்சமாங்கடல் வரிசையாக பஞ்சமாங்கடல்ன்றது நம்ம கரூர் பக்கத்தில் இருக்குது. கரூர் ஒரு கோயில், திருச்செங்கோடு, அவிநாசி, திருவரம்பூண்டி, பவானி. இந்த 7 கோயிலும் கொங்கு 7 ஸ்தலம். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 7 ஸ்தலம் முக்கிய ஸ்தலம். அதில் பிரதான அர்த்தநாரீஸ்வரர் மலை மேலே இருக்கக்கூடியது. இங்கே இருக்கிற மூர்த்தியோடைய இந்த சிங்கம் சுவாமி அம்பாள் ஐக்கியரூபம் எப்படின்னா பிரிங்காமுனிவர்னால் ஐக்கியமாக. பிரிங்காமுனிவருங்கிறது ஒரு ரிஷி. அவர் சுவாமி பக்கத்திலே இருக்கு, சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிங்க முனிவர்னு சொல்லுவார். அதாவது நந்தி, பிரிங்கி, வியாகிரபாத, பதஞ்சலி. இந்த 4 மூர்த்தி சிவன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே பூரா அவர் இருப்பார். அந்த மூர்த்தி 4 மூர்த்தியில் இங்கே பிரிங்காமுனிவர் பூஜை வழிபட்டு ஸ்தலம். சிவன் மட்டுமே பெரியது அப்படிங்கிற ஒரு காரணமும், சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டவர் அவர். அம்பாளை உதாசீனப்பட்டு அவர்னால உபாதப்பட்டு கொஞ்சம் அவர்னால உடம்புல இருக்கக்கூடிய சத்தம், ரத்தம், மாமிசம் இழந்து தன் உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு காலம் சுவாமியினால் அவர் கையும் தண்டம் கொடுக்கப்பட்டு 3 காலம் வருங்கிற அந்த ரிஷி மூர்த்தி உள்ள படத்தில் இருக்கும். உற்சவ மூர்த்தி தான், மூலவர் கிடையாது. உற்சவ ரிஷி சொல்லப்பட்டது. அது இப்போ இந்த மாலைபக்ஷ அமாவாசை அன்னைக்கிட்ட வந்தீர்கள். இந்த மாலைபக்ஷ அமாவாசைங்கிறது சுவாமி ஐக்கியமான மாதம். சிவஸ்வரூபம், சிவஸ்வரூபத்தை காட்டக்கூடியது. அம்பாள் தம் பிரிந்து, சிவனை பிரிந்து தவம் இருந்து 21,000 வருஷம். அது 21 நாள் இன்றைக்கி 15ஆவது நாள். இன்னைக்கு அந்த மாதிரி புரட்டாசி மாலைபக்ஷ அமாவாசை இன்னைக்கு சுவாமி அம்பாளும் ஐக்கியமான நாள். மாசாந்திர அமாவாசை. அது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் கொஞ்சம் விசேடமாக இருக்கும். முன்னோர்களுக்கும் சரியாக இருக்கும். சுவாமியுடைய அமாவாசை தினத்தில் சுவாமி இங்கே தரிசனம் பண்ணிட்டால் அம்மையப்பனுடைய அருளும், அம்மா பிரிஞ்சிருந்த குழந்தைகள் சேருவாங்க. கணவன் மணி சேர்ந்திருந்தால் கணவன் மணி சேர்ந்துருவாங்க. குழந்தைகள் இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நாகம் பூஜை பண்ணனால நாகமலைன்னு பேர். மலை பேர் நாகமே. சுவாமி பூஜை பண்ண நாகமலை. திருச்செங்கோட்டு மலை, நாகமலை அப்படிங்கிற பல பேர் உண்டு. இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பூஜை பண்ண ஸ்தலம். சுவாமியுடைய ஐக்கிய ரூபத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அம்மையப்பன் எல்லாருக்கும் வைகாசி விசாகத்தை தேர் திருவிழா நடக்கக்கூடிய திருவிழா. இப்போ நடக்கிற உற்சவம் சுவாமி மூல உற்சவம். அதுக்கப்புறம் வைகாசி பிற உற்சவம், கொடியேற்றி பண்ணுற உற்சவம். அந்த மாதிரி 2 உற்சவம் நடக்கும். இதுதான் அர்த்தநாரீஸ்வரருடைய மூல கதைகள்.
பிரிங்காமணியூர் கோசம் காட்சி கொடுத்த இடம். காட்சி கொடுத்த இடம். இந்த ஆட்சி உங்களுக்கு வெங்கட சுப்பிரமணியம். இப்போ நம்ம பார்க்குறது திருச்செங்கோட்டு மலை அடிவாரம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கோயில் தரிசனமும் பண்ணலாம். வாங்க சின்ன ட்ராவல் பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்குறது உச்சி பிள்ளையார். இது வந்து நம்ம மேலே போக போகிறோம். வாங்க போகலாம்.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம் மறுபடியும். மலை மேலே மரங்கள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து வரணும். பூச்சிங்கெல்லாம் அட்டைப்பூச்சி இதெல்லாம் நிறைய இருக்கும், ரொம்ப கவனமாக வரணும்.
உச்சியில் நந்தியை வழிபட்டாச்சு. இப்போ அடுத்து சிவனை வழிபட போகிறோம். முதற் கடவுள் விநாயகர், சிவன், பார்வதி 3 பேரையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஸ்ரீ குருபியோ நமः. அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பாகவதி பிரணாயகம் நமாமி சதா தேவம் பின்னோமூர்த்தி. சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பூர்த்தியாக இருக்கார். சுயம்பு தானாக வந்தது. இந்த சுவாமி மூர்த்தியுடைய விக்கிரகம் அருவுருவம் இல்லாத, சிவனுக்கு இங்கே உருவம் கிடையாது, இங்கே உருவத்தோடு இருக்காது. அம்பாள் ஐக்கியமான ஐக்கிய ரூபமாக இருக்காது. சிவனுக்கு லிங்க ரூபம் தான், இங்கே ஐக்கிய ரூபமாக இருக்காது. பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் வெண்மேனியாக இருக்கும். சுவாமி வெள்ளமேனியாக திருமேனியாக இருக்கும். திருமேனி அதில் வந்து திருஞானம் வந்து பாடல்பட்ட ஸ்தலமூர்த்தி திருஞானம் 4 அப்பர் சுந்தரமானவர். திருஞான சம்பந்தர் வந்து சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் வந்து லிங்கமூர்த்தியில் வந்து சிவபேதமாக ஆமாம் சிவபேதமாக 2 பேரும் சுவாமி ருத்ரவேதம் சிவபேதம். அந்த ருத்ரவேதத்திலேருந்து மாடுபட்டு சிவபேதத்திலிருந்து சுவாமி மூர்த்தியாக இருக்கின்றார். மூர்த்தியுடைய சுபாவம் ஐக்கிய ரூபமாக சுவாமி பிரதானமாக இருக்கு. இங்கே முருகன் பிரதான மூர்த்தி. 2 மூர்த்தி தான் மூலவ மூர்த்தியோட பிரதானம். செங்கோட்டு முருகன். இந்த ஊர் பேர் சுவாமி பேர் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு காலத்தில் சுவாமியுடைய ஊர் பேர் திருக்குடிமாட செங்குன்றம் என்ற ஊர் பேர். திருக்குடிமாட செங்குன்றம். செங்குன்றம்னா வெள்ளையும் சிகப்பு கலந்த மலை செங்குன்றம் அப்படிங்கிறது. இந்த மலையில் சுவாமி சுப்பிரமணியம் செங்கோட்டவர் அர்த்தநாரீஸ்வரர் மூலமூர்த்தி. ஆதிகேஸ்வரனும் அனுகிரகமூர்த்தியாக இருக்கிறார். அதாவது சைவம் வைணவம் கலந்த கோயில். அதாவது கொங்கு நாட்டு ஸ்தலத்தில் 7 ஸ்தலத்தில் இது முக்கிய ஸ்தலம். மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்தலம். மற்ற எல்லாம் கீழ்கோயில் இருக்கக்கூடிய தாள கோயில்கள், நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள். ஆதி பஞ்சமாங்கடல் அது வரிசையாக பஞ்சமாங்கடல்ன்றது நம்ம கரூர் பக்கத்தில் இருக்குது. கரூர் ஒரு கோயில், திருச்செங்கோடு, அவிநாசி, திருவரம்பூண்டி, பவானி. இந்த 7 கோயிலும் கொங்கு 7 ஸ்தலம். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 7 ஸ்தலம் முக்கிய ஸ்தலம். அதில் பிரதானமாக அர்த்தநாரீஸ்வரர் மலை மேலே இருக்கக்கூடியது. இங்கே இருக்கிற மூர்த்தியோடைய இது வந்து இந்த சிங்கம் சுவாமி அம்பாள் ஐக்கியமாக எப்படின்னா பிரிங்காமுனிவர்னால் ஐக்கியமாக. பிரிங்காமுனிவருங்கிறது ஒரு ரிஷி. அவர் வந்து சுவாமி பக்கத்திலே இருக்கார். சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிங்கி முனிவர்னு சொல்லுவார். அதாவது நந்தி, பிரிங்கி, வியாகிரபாத, பதஞ்சலி. இந்த 4 மூர்த்தி வந்து சிவன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே பூரா அவர் இருப்பார். அந்த மூர்த்தி 4 மூர்த்தியில் இங்கே பிரிங்காமுனிவர் பூஜை வழிபட்டு ஸ்தலம். சிவன் மட்டுமே பெரியது அப்படிங்கிற ஒரு காரணமும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டவர் அவர். அம்பாளை உதாசீனப்பட்டு அவர்னால உபாதப்பட்டு கொஞ்சம் அவர்னால உடம்புல இருக்கக்கூடிய சத்தம், ரத்தம், மாமிசம் இழந்து தன் உடம்புல இருக்கக்கூடிய
இன்னொரு காலம் சுவாமியினால் ஒரு கையும் தண்டம் கொடுக்கப்பட்டு 3 காலம் வரும். அவருக்கு 3 கால். இங்கே அந்த ரிஷி மூர்த்தி உள்ள படத்தில் இருக்கும். உற்சவ மூர்த்தி தான், மூலவர் கிடையாது. உற்சவ ரிஷி பூஜை. அது இப்போ இந்த மாலைபக்ஷ அமாவாசை பண்ணி கெட்ட வந்தர்கள். இந்த மாலைபக்ஷ அமாவாசைங்கிறது சுவாமி வந்து ஐக்கியமான மாதம். சிவஸ்வரூபத்தை காட்டக்கூடியது. அம்பாள் வந்து தவம் பிரிந்து சிவனை பிரிந்து தவம் இருந்து 21,000 வருஷம். அது 21 நாள் வந்து இன்றைக்கி 15ஆவது நாள். இன்னைக்கு அந்த மாதிரி புரட்டாசி மாலைபக்ஷ அமாவாசை இன்னைக்கு சுவாமி அம்பாளும் ஐக்கியமானதுனால மாசாந்திர அமாவாசை. அது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் கொஞ்சம் விசேடமாக இருக்கும். முன்னோர்களுக்கும் சரியாக இருக்கும். சுவாமியுடைய அமாவாசை தினத்தில் சுவாமி இங்கே தரிசனம் பண்ணிட்டால் அம்மையப்பனுடைய அருளும், அம்மா அப்பா பிரிஞ்சிருந்த குழந்தைகள் சேருவாங்க. கணவன் மணி சேர்ந்திருந்தால் கணவன் மணி சேர்ந்துருவாங்க. குழந்தைகள் இல்லாத குழந்தை சொல்கிறேன். நாகம் பூஜை பண்ணனால நாகமலைன்னு பேர். மலை பேர் நாகமே சுவாமி பூஜை பண்ண நாகமலை. திருச்செங்கோட்டு மலை நாகமலை அப்படிங்கிற பல பேர் உண்டு. இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பூஜை பண்ண ஸ்தலம். சுவாமியுடைய ஐக்கிய ரூபத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அம்மையப்பன் எல்லாருக்கும் வைகாசி விசாகத்தை தேர் திருவிழா நடக்கக்கூடிய திருவிழா. இப்போ நடக்கிற உற்சவம் வந்து சுவாமி மூல உற்சவம். அதுக்கப்புறம் வைகாசி பிற உற்சவம், கொடியேற்றி பண்ணுற உற்சவம். அந்த மாதிரி 2 உற்சவம் நடக்கும். இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் மூல கதை. கலிங்காமணி ஒரு காட்சி கொடுத்த இடம். அர்த்தநாரீஸ்வரர் வெங்கட சுப்பிரமணியம்.